இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் பொங்கல் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான எம்மியான ரெசிப்பியை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இந்த தித்திப்பான இனிப்பான பொங்கல் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெசிப்பியை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனை நம்ம சூடு பண்ணிக்கலாம். குட்டியாக ஒரு பேன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தியாக பச்சரிசி சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா இதை வறுத்தெடுத்துக்கணும். ரொம்ப கறியெல்லாம் விடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மணம் வர்றது வரை நம்ம இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது நல்லா மணம் வர்றது வரை வறுத்தெடுத்தாச்சு. அதை ஓரமாக வச்சிடலாம். இனி நம்ம அக்கார வடிசல் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பால் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணால் பால் வச்சுக்கோங்க, சூடு பண்ணி வச்சுக்கோங்க. பச்சையாரெலாம் நம்ம இடையிலலாம் விடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இடையில அந்த வத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். பாலை நல்லா பொங்க விட்டுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாலை. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வெள்ளைப்பாக காய்ச்ச ஆரம்பிச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஜாஸ்தியாக இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒரு 1/4 கப்புக்கு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/4 கப்புக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா இதை பாயில் பண்ண போகிறோம். இதுக்கு கன்சிஸ்டன்சி எதுவும் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில இந்த மாதிரி கலந்து விட்டு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா பச்சரிசினால் உள்ளே நல்லா தங்கிரும். அது மட்டும் இல்லை அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டு கொடுத்துட்டே இருங்க. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெண்கல பானம் அந்த மாதிரியெல்லாம் இதில் தான் அக்கார வடிசல் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் குக்கர்லலாம் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி ஓப்பன் பாட்டில் தான் பண்ணுறேன். குக்கர்லனா நீங்கள் ஒரு 3-4 விசில் பண்ணாலே நமக்கு அது கூலாக நமக்கு வெந்து கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற வெள்ளைப்பாகும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. பொங்கல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வடிகட்டி சேர்த்துடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வத்தி வந்துடுச்சு. பச்சரிசி நல்லா வெந்துடுச்சு பாலில் கிடந்து. ஸோ இந்த அக்கார வடிசலோட ஹைலைட்டு இந்த பாலில் வேக வைக்கிறது தான். அந்த டேஸ்ட் நல்லா செமையாக எடுத்து கொடுக்கும். நான் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட கிடைச்சது பச்சரிசி கொஞ்சம் பெருசான பச்சரிசியாக இருந்துச்சு. அதனால எனக்கு பால் நல்லா இழுத்துடுச்சு. இதுவே சின்ன பச்சரிசியாக கிடைக்கும் இல்லையா, பொடி பச்சரிசி அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட பால் இந்த அளவுக்கு இழுக்காது. அதனால் பால் எப்போதுமே எக்ஸ்ட்ரா மாற்றி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போது இதை இன்னும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டியோட பேக் சைடு இருக்குல்லையே அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பாலோட இந்த பச்சரிசியும் இந்த பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ஒரு மிக்ஸ் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக வந்திருக்குது. அவ்வளோதான். இனி அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகை கொஞ்சம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கல அப்படின்னா ஆர்கானிக் வெல்லம் எல்லாம் கிடைக்கும் இல்லையா கடையில், மண் தூசி இல்லாத வெல்லம், அது கூட நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாக சேர்த்தா தான் இனிப்பு நல்லாயிருக்கும். கூடுமான அளவுக்கு வெல்லம் இந்த மாதிரி சேர்க்க பார்த்துக்கோங்க. சர்க்கரை எல்லாம் சேர்க்கறதுக்கு தேவையில்லை. இது முழுக்க வெல்லத்தில் தான் செய்யணும். இப்போ எல்லாமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியான வெல்லம் தான் கிடச்சிது. அதனால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
அடுத்தது நான் இதில் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். அக்கார வெடிசலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குங்குமப்பூவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இது வந்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா நீங்கள் சாதாரணமாகவே செஞ்சால் போதும். அது மட்டும் இல்லை, ஒரு கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடும். அடுத்தது நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நான் 3 ஏலக்காவை நல்லா இடிக்கல்ல இடித்து நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையில் பொடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதை எல்லாமே நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். ஒரு மினிட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அடுத்தது நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குட்டி பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் பசு நெய் தான் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த அக்கார வெடிசலுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இனிப்பும் நெய்யும் வந்து இதுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் எப்போவுமே. நெய் சூடானதும் நம்ம இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை ஒரு கோல்டன் கலர் வாரது வரை நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து அந்த பொங்கல் மேலே அப்படியே கொட்டிடுங்க. சூப்பரான ஒரு டேஸ்டியான பொங்கல் ஸ்பெஷல் அக்கார வெடிசல் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் அடுத்தவங்களுக்கும் செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போகணுன்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.